தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. கோவையில் காவல் ஆய்வாளர் ஒருவருக்கு கத்தி குத்து நிகழ்த்திய ரவுடிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. குடியரசு தின விழாவை ஒட்டி கோவையில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையம், ரயில் நிலையம், வழிபாட்டு தலங்கள் அருகே கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது. நகரில் சந்தேகப்படும் யாரேனும் உலாவுகிறார்களா என சோதனை செய்யப்பட்டது. காட்டூர் காவல் நிலைய குற்றப்புலனாய்வு உதவி ஆய்வாளர் கார்த்திகேய பாண்டியன் தலைமையில் போலீசார் காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது பேருந்து நிலையத்தில் உள்ள ஆவின் பூத் அருகே சிலர் கையில் பையுடன் நின்றிருந்தனர். அவர்களின் நடவடிக்கையில் போலீசாருக்கு சந்தேகம் வரவே அவர்களிடம் விசாரித்தனர். அவர்கள் வைத்திருந்த பையை சோதனை செய்தனர். அப்பொழுது அவர்கள் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அதில் ஒருவன் தன் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் உதவி ஆய்வாளரை கார்த்திகேய பாண்டியனை குத்தி உள்ளார். அவரை தடுக்க முயன்ற போது, அவரை பிடிக்க முயன்ற போது அதில் அவருக்கு உதட்டில் காயம் ஏற்பட்டது. பின்னர் அந்த ரவுடிகள் போலீசாரை மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர். போலீசார் விரட்டி சென்றனர். ஆனால் அவர்கள் கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இதில் காயமடைந்த உதவி ஆய்வாளர் கார்த்திகேய பாண்டியனை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்னர் வீடு திரும்பினார். இது குறித்து காட்டூர் காவல் நிலையத்தில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அதில் போலீசாரிடம் தகராறு செய்து கத்தியால் குத்திய கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஆல்வின் தாமஸ் என்பது தெரிய வந்தது. உடன் வந்திருந்த திருச்சூரை சேர்ந்த முகமது சாலி மற்றும் விஜித் என்பது தெரிய வந்தது. போலீசார் அவர்கள் மீது ஆயுத தடை சட்டம், கொலை முயற்சி ஆகிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தேடினர். அவர்கள் குற்ற பின்னணி கொண்டவர்களா, எதற்காக கோவை வந்தனர் என பல்வேறு கோணங்களில் விசாரித்தனர். காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் உதவி ஆய்வாளர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து காவல்துறையினர் தேடுதலில் ரவுடிகளான ஆல்பின் முகமது சாலி கைது செய்யப்பட்டனர். தனிப்படை காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த ரவுடிகளை பிடிக்க சென்ற போது பாலத்திலிருந்து கீழே விழுந்து காலில் காயம் ஏற்பட்டது. காலில் ஏற்பட்ட எலும்பு முறிவுக்கு மாவு கட்டு போடப்பட்டுள்ளது. தலைமறைவாக இருக்கின்ற ரவுடி விஜயத்தை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். ரவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.